பாய் இப்போ நிறைய பேரோட சந்தேகம், ஹிந்து மக்களோட சந்தேகம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த பள்ளிவாசல்னா என்ன, தர்கானா என்ன? நீங்கள் அடிக்கடி பள்ளிவாசல்னு சொல்கிறீங்க, தர்கான்னு சொல்கிறீங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? தர்காவை வந்து எல்லாரும் வழிபடலாமா? போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, போகலான்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. பட் என்ன கேட்டால் போகலாமான்னு கேட்டால் போகலாம். இதுவுமே வந்து எந்த ஒரு ஆன்மீக பாதையிலும் மனுஷன் போகலாமா? ஆன்மீக பாதையில் இருக்கணும் நிறைய இருக்குது. சிலது அஞ்சுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு கடமை இருக்குது. பள்ளிவாசலுக்கும் போகலாம், தொழுவும் செய்யலாம், ஜியாரத்தும் போய் செய்யலாம். உனக்கு தோணுச்சா நீங்கள் போய் செய்யுங்கம்மா. மறுஜென்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் பாயை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய் இப்போ நிறைய பேரோட சந்தேகம், ஹிந்து மக்களோட சந்தேகம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த பள்ளிவாசல்னா என்ன, தர்கானா என்ன? நீங்கள் அடிக்கடி பள்ளிவாசல்னு சொல்கிறீங்க, தர்கான்னு சொல்கிறீங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? தர்காவை வந்து எல்லாரும் வழிபடலாமா? இதுக்கு என்ன பதில் பாய்? தர்காவுக்கு வழிபடலாமான்னு கேட்டால் படலாமா. எனக்கு தர்கானாலே ரொம்ப சந்தோஷமாயிடுமா. இப்போ உங்கள் பதிவுகளை பார்த்து பார்த்து மக்களும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அம்மா அதுதான் உண்மை. நான் இந்த வெள்ளிக்கிழமை அம்மாச்சி தர்கா திருவள்ளூரில் இருக்க எறையூர் கோரி அம்மாச்சி, என் தாய், எங்கள் அம்மா, அவங்க தர்காவில் போய் நிற்கிறேன். உண்மையிலே சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஒரு இன்றைக்கி ஆச்சரியமாகிடுச்சு. ஒரு அம்மா தர்காக்கே போக மாட்டாங்களாம். முதல்ல ஒருத்தங்க தர்கா என்னன்னே தெரியாமல் இருந்தாங்களாம். தர்கானா வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பள்ளிவாசல் நினச்சிட்டு இருக்காங்க. முதல்ல சில பேருக்கு பள்ளிவாசல் என்ன தர்கானே தெரியல. அவங்களும் சொல்லி தப்பு கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. பள்ளிவாசல்ன்றது ஒரு தொழுவுறதுக்கு சுத்தமான ஒரு புனிதமான சுத்தமான இடம் தான். பெண்களோட ஒரு தீட்டு எந்த தாண்டலும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நின்று தொழுவுறது, கிப்லாவை பார்த்து காபாவை பார்த்து தொழுவுறது தான் பள்ளிவாசல். புரியுதுங்களா? இஸ்லாத்தில் இருந்து சில நன்மைகள் செஞ்சு 4 பேருக்கு நல்லது நினச்சி நல்லது நடத்தி கொடுத்து சில நல்ல விஷயம் அவங்க நாடி வரவங்களுக்கு அல்லாஹ்க்காக துவா கேட்குறவங்க சரிதானவங்க மறைஞ்சு போனவங்க சமாதி ஆக்கி அதை வழிபடுறது தான் தர்கா. புரிஞ்சுட்டிங்களா? ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு முன்னோர்கள் வாழ்ந்தவங்க சமாதியாக இருப்பாங்க. அந்த சமாதியை வந்து வழிபடுவாங்க. புரியுதுங்களா? தர்கா. ஆனால் சில ஒரு டீம் பார்த்திங்கன்னா தர்காவே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு டீம் பார்த்து தர்காவுக்கு போகலான்னு சொல்லுவாங்க. நான் போகிறோம் சைட்லேயும் இல்லை, போகாத சைட்லேயும் இல்லை. நான் பொதுவான மனுஷன். என்ன கேட்டால் இப்போ என்னோட ஒரு எக்ஸாம்பிள், என் குரு இருக்கார், ஏன் 5th ஸ்டாண்டர்டு இல்லை 10th ஸ்டாண்டர்டு இருக்கிற ஒரு வாத்தியார் இருக்கார். அவர் ஒரு எனக்கு நல்ல ஒரு நல்ல எல்லாமே சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியார்னு வச்சுங்களேன். நல்லா 10th ப்ரமோஷன் காரணமே அவர் தான் அப்படின்னு வச்சுங்களேன். நான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி நல்லதே நினச்சி நல்லா படிக்க வச்சு எல்லாம் பண்ணார்னா இப்போது அவர் மறைஞ்சிட்டார். எப்படி அவர் மறந்துட்டார். அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் நான் பார்க்கணுமா பார்க்கக்கூடாது? நிச்சயமாக போய் பார்க்கணும். பார்க்கலாம் இல்லையா? போய் பார்த்துட்டு ஹிந்துவாக இருந்தால் வணக்கம் சொல்லலாம், இஸ்லாத்தால் இருந்தால் சலாம் சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக அவங்களுக்காக துவா கேட்கலாம். யாருக்காக துவா கேட்கணும்? அந்த இறந்தவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். அவங்க செய்த தவறும் அவங்க செய்த எந்த விஷயமா இருந்தால் அல்லாஹ் நாடி நிதி அதை ஏற்றுக்கொள்ளு, அந்த விஷயத்தை வந்து ஒன்றுமேலாம் பண்ணிடுங்க. அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அதை மன்னிச்சிடுங்க. அவங்களுக்கு சொர்க்க வாசல் திறந்து கொடுங்க. புரியுதுங்களா? அவங்களுக்காக நம்ம துவாவில் நிறைய முறை இருக்குது. தமிழ் ஆளுங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அதுக்காக துவா கேட்குறோம். அதுதான் வந்து அங்கே நடத்துறது. இதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, போகலான்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. பட் என்ன கேட்டால் போகலாமான்னு கேட்டால் போகலாம். இதுவுமே வந்து எந்த ஒரு ஆன்மீக பாதையிலும் மனுஷன் போகலாமா? ஆன்மீக பாதையில் இருக்கணுமா? ஒரு மனுஷனும் சரி ஆன்மீக பாதையை வழிபடணும். முஸ்லீமாக இருந்தால் 5 வேளை தொழுணும், ஜக்காத் பண்ணணும், மக்கா பண்ணணும், ஹஜ் பண்ணணும், உம்ராக்கு போடணும், உன் வழி எல்லாமே ஜக்காத் கொடுக்கணும், எல்லாமே செய்யணும். பக்ரீத் வந்தால் குர்பானி கொடு, ரம்ஜான் மாதம் வந்தால் ஜக்காத் கொடு, எல்லாமே உன் வழியை நீ கரெக்டாக பண்ணிவிடு. அல்லாஹ் கடமைகள், இஸ்லாத்தில் கடமைகள் 5 கடமை இருக்குன்னுவாங்க. கடமை நிறைய இருக்குது, சிலது 5ன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த மாதிரி உன்னோட மதத்தில் கொடுக்கப்பட்ட கடமையை நீ ஒழுங்காக கரெக்டாக நீ செஞ்சு முடிச்சிடணும். அந்த மாதிரி செய்யும்போது இது ஸோ எல்லாமே இது கடமைகள் இருக்குது. அந்த கடமை ரீதியாக பார்க்கும்போதுன்னா எல்லாமே பண்ணணும், எல்லாமே ஹலால் ஆகும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நிறைய ஹிந்து சமுதாயம் பற்றி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தர்கா வேறு பள்ளிவாசலும் தர்கா ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சில ஒரு மக்கள் பார்த்திங்கன்னா தர்காக்கே எனக்கே ஒருத்தர் ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாரமாக பேசிக்கிட்டு இருக்கார். இவ்வளோ ஏன் நானே ஓப்பனாக சொல்கிறேன்னே. பட் அவர் என் நம்பர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. எங்கள் ஆளுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. மாலிக் பாய், நீங்கள் அல்லா நாடி இருக்கீங்களா?
நீங்கள் ஏன் தர்காவுக்கு போக சொல்கிறீங்க, எங்கே போக சொல்கிறீங்க, எனக்கு என்ன கேள்வி கேட்குறாரு, ஏன் தர்காவுக்கு போக சொல்கிறீங்க, அல்லாஹ்க்கு நிகராக அவர் ஏன் ஆக்குறீங்க. நான் எந்த வீடியோவில் அவுலியாக்கள் அல்லா நான் எந்த வீடியோவில் சொன்னேன், நான் எந்த வீடியோவில் அல்லாஹ்வை போய் அவர்கிட்ட கேளுங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க, அவங்கள்ட்ட போய் வழிமடுங்க, அவங்க உண்டியில் போய் லட்சம் லட்சமாக போடுங்க, அவங்கள்ட்ட போய் நகை வாங்கி போடுங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா? இல்லை. முஸ்லீம் ஆளுங்க தர்காவுக்கு போங்க நான் வெளியே சொல்லியிருக்கேன்னா? இல்லை. அவர்கிட்ட அதுதான் முன்னே ஃபோன் பண்ணி சொன்னேன். நானும் ஒரு வாரம் விட்டேன், வயசில் பெரியவர் விட்டுட்டேன். அவர் பாட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டே போனார். அடிச்சேன் காலை, அவர் இப்படி தான் அடித்த போனால் என்ன உங்கள் விஷயம் என்ன, நீங்கள் அல்லாஹ்க்கு நிகராக நீங்கள் மோத்தி பாபா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம் மோத்தி பாபா தர்கா பற்றி. அவர் அந்த கேள்வி கேட்குறாரு, மோத்தி பாபா தர்காவுக்கு போனால் நீங்கள் எப்படி போக சொல்லலாம் அப்படின்னாம, இஸ்லாத்தால் போக சொன்னால் நீங்கள் கேள்வி கேட்கலாங்க, தப்பு கிடையாது. இப்போ நம்ம நாடி ஒரு ஹிந்து மக்கள் வரானா அவங்கள போய் 5 வேளை தொழுவுன்னு சொல்ல முடியும்? இல்லை ஜக்காத் கொடுக்க சொல்ல முடியுமா? இல்லை தொகுஜத் 2 மணி ராத்திரிக்கு தொழுவு சொல்ல முடியுமா? நம்மளை ஹிந்து மக்கள் நம்ம நாடி வராங்கன்னு என்ன சொல்ல முடியும்? நான் ஒரு பாயாக இருந்துட்டு பெருமாள் கோயிலுக்கு போங்க, முருகர் கோயிலுக்கு போங்க நான் சொல்ல முடியும்? எனக்கு அதோட வழிபாடு தெரியாது. அதுவும் எல்லா தெய்வத்துக்கும் பவர் இருக்குது, எனக்கு அதோட வழிபாடு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வழிபாடு நான் சொல்கிறேன். இதெல்லாம் தப்புன்னு கேட்குறேன். தப்பாக நினச்சா தப்பு, சரி நினச்சா சரிம்மா, சரிங்களா? தர்காவுக்கு போகலாமான்னு கேட்டால் போகலாம். போகிறதால யார் சொத்தும் போகாது, எந்த பாவமும் வராது, அல்லாஹ்க்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அது நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்லேயே எனக்கு புரிஞ்சுது பாய். என்னென்னா, எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியார், என்னோட லைஃபை டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்த, எனக்கு ஒரு ஏணி மரமாக இருந்த ஒரு வாத்தியார், அவ்வளோதான். அவரை நான் வழிபடுறதுலையோ இல்லை அவரை போய் பார்க்கறதுலையோ ஒரு குருவா தான் ஏற்றுக்க சொல்கிறேன், நான் உனக்கு கடவுளாக ஏற்றுக்க சொல்லலை. ஆமாம். நான் அவுலியாக்களை உன்னை கடவுளாக ஏற்றுக்க சொல்லலை, அவங்கள உன்னை தெய்வமாக பார்க்க சொல்லலை, அவங்க நினச்சி உனக்கு அங்கே நின்று உனக்கு தொழுவ சொல்லலை. உன்னை சார்ந்த அவங்க நம்மளுக்கெல்லாம் முன்னாடி இருந்து 4 பேருக்கு நல்லது செஞ்சு நன்மை பண்ணி 4 பேருக்கு நல்ல வழி காமிச்சு சரிதானே அவங்க இறந்து போயிருக்காங்க, புரியுதுங்களா? அவங்கள போய் நீங்கள் சலாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு துணி, மனுஷன் இருந்தால் நீ துணி எடுத்து கொடுக்கலாம்ப்பா, சட்டை எடுத்து கொடுக்கலாம்ப்பா, மறைஞ்சவங்களுக்கு என்னப்பா எடுத்து கொடுக்க முடியும்? மேலே ஒரு சத்திரை வாங்கி நீ போத்திட்டு வாப்பா, டீ வாங்கி கொடுக்க முடியாதுப்பா, ஒரு பூ வாங்கி மேலே போட்டு வாப்பா. என்ன தப்புன்னு கேட்குறேன், என்ன குறைஞ்சிட்டோன்னு கேட்குறேன். அல்லாஹ்க்கு நிகர வைக்கலை, அல்லாஹ் எல்லாம் ஒருவனே, அது இறைவன் மட்டும்தான், புரியுதுங்களா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் அல்லாஹ்வை நாடுற 5 வேளை ஒரு நாளைக்கு 7-8 வேளை தொழுதுட்ருக்கேன் நான், புரியுதுங்களா? நைட்டில் தஹஜ்ஜுத் தொழுகையிலேருந்து ஒரு கேஸ் எழுதும்போது ஒரு இதை தொழுதுட்டு எழுதணும், சும்மா கிடையாது. பள்ளி வாசலுக்கும் போகலாம், தொழுவும் செய்யலாம், ஜியாரத்தும் போய் செய்யலாம். உனக்கு தோணுச்சா நீங்கள் போய் செய்யுங்கம்மா, செய்கிறவங்கள ஏன் கெடுக்குறீங்கன்னு கேட்குறேன். அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாமல் நம்ம இருக்கிறதே சிறப்பு. போதும், நம்ம போயிட்டு லட்சமாக ஒரு மூத்தவர்கள் ஒரு முன்னவர்கள் போனோமா, சலாம் சொன்னோமா, ஒரு சத்தர் போட்டோமா, ஒரு 4 பூ போட்டோமா, அவர் சலாம் சொல்லுமா, உனக்காக அல்லாட்டு துவா கேட்டியா, உனக்கு தெரிஞ்ச முறையிலே துவா கேளு. இந்து சமுதாயமாக இருந்தால் வணக்கம் சொன்னீங்களா, ஐயா நான் நாடி வந்திருக்கேன், இந்த விஷயம் எனக்கு வேணும், வேண்டிக்கோ. யாரைப்போ சொல்கிறேன், இந்து மக்கள் நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி, புரியுதுங்களா? எல்லாமே நேற்று இன்றைக்கி வந்தவங்க எல்லாம் கிடையாது, எல்லாமே ஆதி காலத்துலேருந்து வந்துட்டுருக்கோம். அதுவும் நம்ம இருக்கிறது இந்தியாவில், இருக்கிற நாட்டிலே ஒத்துமையான நாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாடு முக்கியமான நம்ம நாடுன்னு சொல்கிறோம். நான் நெஞ்சில் அடித்து சொல்லுவேன், நான் இந்தியாவில் பிறந்தது பெருமைடா அப்படின்னு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 12 மணி நேரத்துக்கு பாய் கடை வைப்பான், ஹிந்து சாப்பிட வைப்பான், கிறிஸ்டின் கறியை வெட்டுவான். எந்த கடையில் நடக்குது, எந்த நாட்டில் நடக்குது சொல்லுங்கள் பார்ப்போம்? ஒரு கடையில் பார்த்திங்கன்னா 5 சமுதாயப்பட்ட ஆள் இருப்பான், 5 பேர் சேர்ந்து விற்கிறது தான் அந்த ஒரு பொருள். அது சாப்பிட்றவனு யாருன்னா தேவையில்லை. அப்போ எல்லாம் செய்கிறதுல மட்டும் மற்ற கமிட்டி இருக்கலாம், சில விஷயத்தில் மட்டும் இருக்கக்கூடாதா நான் கேட்குறேன். இதெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வை நாடி போயிட்டு தொழுதிங்களா, சரி உங்களுக்கு தேவைன்னா போங்க, இல்லை விட்டுருங்களையா, உங்களுக்கு யாரையா போக சொன்னது நான் கேட்குறேன். எனக்கு தோணுது, எனக்கு அழைப்பு வருது, என்னை நாடி அனுப்பு, உனக்கு நான் சரி பண்ணித்தரேன், நான் அனுப்புகிறேன். நம்பிக்கை இருக்கிறோம் போட்டோம், நம்பாதோட திரும்பி போட்டோம், அவ்வளோதான். நம்மளை தான் கல்லே சாமி, நம்பிக்கையும் போட்டோம். எவ்வளோ பண்ணி நடுறாங்க, எத்தனை பேர் குழந்தை இல்லை, எத்தனை பேர் நோய் நொடி சரி பண்ணுறாங்க. அல்லாஹ் நாடுறானோ இல்லை அவங்க நாடுறாங்களோ, நடக்குதா? அதுதான் வேணும். சொன்னாதான் உன் தாயே உனக்கு தாய், அந்த மாதிரி நம்ம தான் வழிகாட்டுறோம், அவ்வளோதான், புரிஞ்சுங்களா? அது ஏற்று உனக்கு தன்மையில் இருக்குது. நிச்சயமா பாய். பள்ளிவாசல்னா என்ன, தர்கானா என்ன, எப்படி வழிபடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்ப சிறப்பான தகவல். நன்றி. நன்றிம்மா.